வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி ஒரு சில ஃபீட்பேக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே சமயம் ஒரு சில கருத்துக்களும் பேசலாம் அப்படின்னு சொல்லி தான். பொதுவாக அந்த கருத்துக்கள் அப்படின்னு வந்ததுனாலே சரி, ஓகே. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசி அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் சிவா ப்ரோ, ரியல்மி GT60 22K வாங்கி அது இப்போ யூசர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி நிறையா பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தார். டிஸ்பிளே, பெஸ்ட் டிஸ்பிளே இந்த செக்மெண்ட், கர்வ்டு LTPO டிஸ்பிளே, ஸ்மூத் அண்ட் பிரைட்டு, 10/10 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் யாராவது GT60 யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு தாராளமாக நீங்களும் உங்களோட ஸ்கோரை நீங்கள் கொடுக்கலாம். இதே மாதிரி டிஸ்பிளே, டிசைன், பில்டு குவாலிட்டி, ப்ராசஸரு, ஸோ இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டாக நீங்களே ஒரு 5 பாயிண்ட்டோ இல்லாட்டி 10 பாயிண்ட்டோ எடுத்து பிரித்து நீங்கள் அதில் நீங்களே வந்து இந்த மாதிரி 10க்கு எவ்வளோ ஸ்கோர் கொடுக்க நினைக்கிறீங்களோ கொடுத்துட்டு, அண்ட் எண்டில் ஓவராலாக உங்களுக்கு என்ன தோணுது, இந்த டிவைஸ் வந்து 10 அவுட் ஆஃப் எவ்வளோ வாங்கும், அதாவது அவுட் ஆஃப் 10 எவ்வளோ வாங்கும். நானே 10 அவுட் ஆஃப்ன்ட்டேன். சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களே பிரித்து டைம் இருக்கும்போது நீங்கள் ஒரு சில டிவைஸ்க்கு சொல்லலாம். இதில் என்ன ஒரே ஒரு ஃபேக்ட்னா அதை நான் சொல்லிடுறேன். சில சமயங்களில் இந்த மாதிரி ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு நீங்கள் கமெண்ட் போட்டிருக்கலாம். நிறைய நண்பர்கள் கண்டிப்பாக அதை படிச்சிருப்பாங்க. நான் மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, மன்னிச்சுக்கோங்க. ஸோ நடக்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவில் நமக்கு ஒரு 50 கமெண்ட் 100 கமெண்ட் வருது அப்படின்னா அது எல்லாத்தையும் படிக்க நான் முயற்சி பண்ணுவேன். பட் நான் கமெண்ட்டை மட்டுமே ஒரு நாளைக்கு நம்ம 2-3 வீடியோ போடுறோம் அப்படின்னும் போது அவ்வளோத்தையும் படிக்க முடியுதா அப்படின்னா சில சமயங்களில் முடியறது இல்லை. ஸோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இட்ஸ் அ டிஃபீட் ஃபார் மீ. ஆனால் மறந்துடாதீங்க, மற்றவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக யார் வந்து அந்த டேட்டாவை தேடி அலையிறாங்களோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க. ஸோ டிஸ்பிளே மாஸ் நானும் யூஸ் பண்ணி பார்க்கும்போது GT60யும் சரி GT6ம் சரி ரெண்டுமே டிஸ்பிளேல நல்லா தான் இருந்தது. அடுத்து பர்ஃபார்மன்ஸ், ஐஎம் பர்ச்சேஸ் பேஸ் வேரியண்ட்டு 8128, UFS 3.1, 256 போயிருந்தால் 4.0, நோ லேகிங் இஷ்யூ. பேக்ரவுண்ட் நிறைய ஆப் ரன் பண்ணுறேன், சில டைமில் ரெஃப்ரெஷ் ரேட் 60 ஹெர்ட்ஸில் லாக் ஆகுது. இந்த இஷ்யூ சம்டைம் ஒன்லி. பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சு. ஸோ ஓவராலாக வந்து 9/10 கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இது நிறைய பேர் சொல்கிறாங்க ஆல்ரெடி. இந்த 120 ஹெர்ட்ஸ் LTPOங்கிற ஒரு ஃபேக்டரே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்குள்ளார வரும்போது 50% அந்த 50% பிரைட்னஸ்க்கு மேலே இருந்தால் தான் செட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதையும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அண்ட் இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வரும்போது நமக்கு UFS 3.1க்கும் 4க்கும் டக்குன்னு அப்படியெல்லாம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கவே முடியாது. நான் அது நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். இப்போ UFS 2.2க்கும் 3.1க்கும் பார்த்தாலும் கூட நீங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாதுங்கிறது எதார்த்தம். எப்போ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இன்டென்ஸான டாஸ்க் எதையாவது அது கிட்ட த்ரோ பண்ணும்போது, எப்படின்னா ரீட் ரைட் ரிலேட்டடான டாஸ்க் எதையாவது த்ரோ பண்ணால் மட்டும்தான் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டா? ஓகேங்க. ஸோ அடுத்து என்னன்னா கேமரா இஸ் நாட் குட். இட் ஃபீல்ஸ் லைக் பட்ஜெட் டிவைஸ் அண்டர் 15K. 3/10. மன உளைச்சல் இருக்காரு போல. ரைட்டு. ஸோ அப்போ கேமராவுக்கு 3/10 அப்படின்னு கொடுத்துருக்காரு. ப்ரோ மோட் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? எனக்கு புரியுது. இதில் எனக்கு வந்து ரியல்மியோட அந்த அல்காரிதம், போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் வந்து எப்பயுமே பாசிட்டிவாக இருந்திருக்கான்னு கேட்டால் இல்லை. கொஞ்சம் சில சமயங்களில் கோளாறாகவும் இருந்திருக்கு. பட் நாங்கள் எதிர்பாராத விதமாக வந்து ஆச்சரியமாக இருந்த ஒரு டிவைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியில் 14 Pro Plus. அந்த புதுசில் எப்படி இருந்ததோ தெரில. பட் ரியல்மி UI 6லாம் வந்ததுக்கப்புறமா வந்து டிவைஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. சொல்லப்போனால் மார்க்கெட்டில் 30,000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய மற்ற டிவைஸ் கூட அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போதும் கூட ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. சரி, பேட்ரி, மை டிவைஸ் have charging issue. அப்படியா ப்ரோ? பிராண்ட் கிளைம்ஸ் 0 to 100 in 25 minutes. My device takes 1 hour. I think this issue only in my device. Heavy heating during 120 watt charging, so I am using 45 watt Realme charger. That time no heating issue. Battery life average not good, especially when using camera. Heavy battery draining. 4 to 5 hours தான் SOT வருது. 6/10. ஸோ இந்த இடத்துல ஒரு சில ஃபேக்ட் நான் இதுலேருந்து பார்க்குறேன். எப்படின்னா 0 to 100 வந்து 25 மினிட்ஸுங்கிறது அவங்க கிளைம் பண்ணுறது அது 120 வாட்டில். இதில் ஹைலைட் என்னன்னா இந்த ரெட்மி ஃபோன்ஸும் சரி, ஷாமி ஃபோன்ஸு, போக்கோ இதெல்லாம் பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. என்னன்னா இப்போ 90 வாட்னு வைங்களேன் நம்ம டிவைஸு, 90 வாட் சார்ஜர் கனெக்ட் பண்ணால் 90 வாட்லேயே ஏறுமான்னு கேட்டால் கிடையாது. இந்த பிபிஎஸ் பற்றி இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த ப்ரோக்ராம்டு பவர் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிக்கிள் டவுன் சார்ஜிங்கிறது எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருப்போம். இப்போ ஒரு ஃபோனோட பேட்டரி வந்து 0% வைங்களேன், அதுலேருந்து சார்ஜ் ஏறும்போது 0%ங்கிறதோட நியாயமாக பார்த்தா 1%ன்னு வைப்போம். 1% போது என்ன ஆகும்னா ஃபோனும் அந்த சார்ஜரும் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜிங் ஏரியா, அதாவது இப்போ கீழே வந்து டைப் சி போட்டு அது பக்கத்தில் சார்ஜிங் ஐசி இந்த மாதிரி சர்க்யூட்ஸ்லாம் இருக்கும். இப்போ அந்த இடத்துல கேபிள் கனெக்ட் பண்ணுறோமா, அங்கேருந்து டேரெக்டாக சார்ஜர்
பாக்ஸ் சார்ஜர் 90 வாட் அப்படின்னும் போது ஃபோனும் சார்ஜரும் ஒரு ஹேண்ட் ஷேக்கிங் மாதிரி நடக்கும். ரெண்டுமே வெரிஃபை பண்ணிக்கும். சார்ஜர் என்ன பார்க்கணும், நமக்கான ஃபோன் தானே அது, ரைட்டு, நம்மளோட சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அதுக்கு ஒர்க் ஆகுமா, பக்கா அனுப்புடா 90 வாட்டை அப்படின்னு சொல்லி அனுப்பும். இப்போ ஃபோனும் என்ன பண்ணணும்னா அதை ரெகுலேட் பண்ணும். எவ்வளோ வேணும், இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆக்சுவலாக இருக்குது, ஆல்ரெடி இதுதான் நம்ம 85% இருக்கோமே, எதுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறிட்டு, ஸோ இந்த மாதிரி மாறும் இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த பூஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம ரெட்மி ஷாமி ஃபோனில் எனேபிள் பண்ணும்போது ஃபோன் கொஞ்சம் சூடாகும். அதுலேயே அது காட்டவும் செய்யும். ஏன்னா இந்த மாதிரி ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் ரேப்பிடாக இல்லாமல், அதை ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் வந்து ரேப்பிடாக இல்லாமல் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு 80 to 90% வரைக்குமே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறுற மாதிரி தெரியும். பட் டிவைஸ் வந்து ஹீட் ஆகும். நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி தான் இந்த 120 வாட் சார்ஜிங்கும். இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறக்கூடிய டிவைசஸ் எல்லாமே நீங்கள் கையில் யூஸ் பண்ணிக்கிட்டே சார்ஜ் போட்டிங்கன்னா அந்த ஃபாஸ்ட்டில் ஏறாது. நீங்கள் உங்கள் டிவைஸை ஸ்க்ரீனை லாக் பண்ணி, அதாவது ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்டேட்டில் ஓரமாக எங்கேயாவது வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறும். இது நிறைய ஃபோன்ஸில் நடக்கும். ஈவன் 18 வாட்டு 30 வாட்டு 45 வாட் ஸ்டாண்டர்ட்ஸில் கூட இது ஃபாலோ பண்ணுவாங்க. டிவைஸ் யூஸில் இருக்கும்போது அதுக்கு இன்புட் எவ்வளோ போகுது, டிவைஸ் யூஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சிங்கன்னா எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள், கண்டிப்பாக வேல்யூ மாறும். ஸோ அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். பட் நீங்கள் 45 வாட் யூஸ் பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை ப்ரோ. பார்க்க போனால் நீங்கள் நல்ல விஷயம் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதனால் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. பார்க்க போனால் உங்கள் டிவைஸோட பேட்டரி ஹெல்த் வந்து இன்னும் பெட்டர் ஆகும், ப்ரொலாங் ஆகும். அதாவது லைஃப் வந்து ரொம்ப நாள் வரும். அதனால 45 வாட் யூஸ் பண்ணுறதை பற்றி ப்ராப்ளம் இல்லை, நல்ல விஷயம் தான். சாஃப்ட்வேர் ஸ்மூத் அனிமேஷன் லைக் ஆக்சிஜன் OS, கலர் OS, 70K OnePlus 13, 22K Realme GT60, ஆல்மோஸ்ட் சேம் சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ், சேம் ஆப், ஓப்பன் க்ளோஸ் அனிமேஷன் எல்லாமே சேம் தான். ஸோ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் 22,000 ரூபாய்க்கு பார்க்கும்போது 10க்கு 10 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுவும் வேலிடான ஒரு பாயிண்ட் தான். இது நல்ல விஷயம் தானேங்க. பாருங்களேன், 22,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கும்போது அதுவும் நமக்கு 70,000 80,000க்கு இருக்கக்கூடிய இப்போ ஓப்போல Find X8 Pro இருக்கு, ரெண்டுத்துக்குமே வித்தியாசமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு யூசருக்கு ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கும். இதில் என்ன ஹைலைட்னா, இந்த நார்டி CE4, நார்டி CE4 லைட்டு, அதுலலாம் அனிமேஷன் மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் வந்து காலி பண்ணி விட்டுறாங்க. ஸோ அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ஃபேக்டர் தான். பட் அதுக்கு மத்தியில் பார்க்கும்போது இப்போ இவர் சொன்னது வந்து சூப்பரான ஒரு ஃபேக்ட். நைஸ். ஹாப்டிக் இஸ் குட் பட் நாட் டியூன்டு வெல். இட் ஹேவ் ஸ்ட்ராங் வைப்ரேஷன், ஓ ஹாப்டிக்ஸ். இன் கீபோர்ட் ஹேவ் ஸ்ட்ராங் வைப்ரேஷன் பட் அதர் சம் ஏரியாஸில் லோ ஹாப்டிக். ஓகே. நேவிகேஷன் பட்டன் ஆல்சோ ஹேவ் ஸ்ட்ராங் பட் ஸ்க்ராலிங் டைமில் லிட்டில் பிட் ஒன்லி. நாட் குட் லைக் OnePlus ஃபோன்ஸு. ஸோ 8 out of 10. ஓகே. ஸோ இவர் எப்படி சொல்கிறாருன்னா, நார்மலாக நான் இப்போ கீபோர்டில் டேப் பண்ணால் ஐ எம் ஹாப்பி, நேவிகேஷன் பட்டனை யூஸ் பண்ணுறேன், பேக்கு ஹோமு ஹாப்பி, ஸோ டச் இன்டராக்ஷன்ஸ் ஹாப்பி. ஆனால் நான் யூஐயில் இப்போ ஸ்க்ரால் பண்ணுறேன், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அப்போ வரக்கூடிய ஹாப்டிக்ஸ் வந்து டீப்பாக இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை வந்து அவங்க பெட்டர் பண்ணாங்கன்னா மாசாக இருக்கலாம் தான். நல்ல ஒரு ஃபீட்பேக். எனக்கு எப்பயுமே யூஐயில் இன்டெகிரேட் ஆகிருக்கக்கூடிய அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து டீப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட். நைஸ் நைஸ் நைஸ். ஸோ இதுவும் ஒரு நல்ல பாயிண்ட் தான். ஸோ ஓவராலாக என்ன சொல்கிறாருன்னா, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் Realme GT60 எஸ்பெஷலி ஃபார் 22K without any bank offer in Realme store. I will definitely recommend this device who is planning to purchase device around 22K for software and performance but not for camera. Overall, I will rate this phone as 9.5 out of 10. This device for 22K. ஸோ 22,000 ரூபாய்க்கு வாங்கின இந்த டிவைஸில் 7+ Gen 3 இருக்கிறனால பர்ஃபார்மன்ஸ் எனக்கு நல்லா இருக்குது. அண்ட் Realme UI 6 செம ஸ்மூத்தாக இருக்குது. டிஸ்பிளே நல்லா இருக்குங்கிறனால மீடியா கன்சம்ஷன் மாதிரியான விஷயங்கள் நான் என்ஜாய் பண்ணுறேன். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, ஹாப்டிக் ஃபீட்பேக் நல்லா இருக்குது, 120 வாட் சார்ஜிங் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. கேமரா மட்டும் தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு, கேமரா அவருக்கு பெரிய அளவில் தேவை இல்லை போல இருக்குது. அதனால தான் கடைசியில் என்ன சொல்லியிருக்காருன்னா 9.5 out of 10. இதுவே நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், கேமரா சரியில்லைன்னு ஒன்று எனக்கு அந்த ஃபோனே சரியில்லைன்னு ஓரம் வச்சிருப்பேன். ஸோ இதுதான் பாயிண்ட். இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு யூசருக்கு இடையில அவங்களோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு மொக்கன்னு நான் சொல்லக்கூடிய ஒரு டிவைஸ் வந்து அவருக்கு சூப்பராக அமையலாம். ஸோ அதனால் நம்ம பல குணங்களில் இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. நல்ல ஒரு டேட்டா. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி டேட்டாலாம் வந்துன்னா மாசாக இருக்கும்ல. ஓகே. ஸோ அடுத்து வந்து கார்த்தி அப்படிங்கிற நண்பர் வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது, எது iQOO Neo 10R பற்றி சொல்லியிருந்தாரு. ஒரு விமர்சனம். கேமிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது ப்ரோ, கேமரா குவாலிட்டி எனக்கு ஓகே தான், டிஸ்பிளே ஆல்சோ செம, வெரி ஸ்மூத் அண்ட் வைப்ரண்ட்டு. அப்டேட்டுக்கு முன்னாடி பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு, ஆனால் அப்டேட்டுக்கு அப்புறம் பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நவ் இட்ஸ் சாலிட். ஸோ iQOO Neo 10R 1400 mAh வேறு இருக்குது. ஸோ நச்சுன்னு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காப்புல, ரொம்ப ஹாப்பி. அதுவும் பேட்டரி டிபார்ட்மெண்ட்டில் வெளியில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகுது, அதுவும் நார்மல் வார்ம் லெவல் தான், அதிகமாக எஃபெக்ட் இல்லை. மற்றபடி எனக்கு வேற எதுவும் கான்ஸாக ஃபீல் ஆகலை ப்ரோ. ஓவரால் 25Kக்கு ஒர்த்தாக இருக்குது ப்ரோ. கேமிங் பர்ஃபார்மன்ஸ் டிஸ்பிளே எல்லாம் டாப் நாச்சு. கேமரா ஓகே தான் ஃபார் திஸ் ப்ரைஸ். அண்ட் ஸ்பீக்கர் கூட டீசென்ட் வால்யூம் அண்ட் கிளாரிட்டி கொடுக்குது.
தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ கார்த்தி ப்ரோ. இதுவும் சூப்பர் தான். இப்போ பாருங்களேன், ஆக மொத்தம் நம்ம பார்த்த 2 டிவைஸுமே அரௌண்ட் 25K. இந்த 20K to 30Kங்கிறது வந்து ரொம்ப சாலிடான ஒரு ப்ரைஸிங்கு. அண்டர் 20Kல ஒரு பெரிய க்ரௌட் இருக்கு. அண்டர் 10Kல இருக்கிற க்ரௌட் வந்து இன்டர்நெட்ல எந்த அளவுக்கு ஆக்டிவா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அதாவது இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கறது, கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்றது, இதெல்லாம் வந்து அவங்க பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த கேட்டகரிக்குள்ளார ஸ்கூல் போற குழந்தைகள் ஆரம்பிச்சு வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் வருவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இன்டர்நெட்ல ஆக்டிவா இருக்காங்கன்னா கன்சியூம் பண்ணுவாங்க, பட் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியாது. பட் இந்த 20K பக்கத்துல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்க. அண்ட் 20 to 30K பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேர் அந்த செக்மெண்ட்டுக்குள்ளரையும் ஆக்டிவா இருக்காங்க. அண்ட் ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா வாங்குறதுக்கான அந்த பவர், அதே சமயம் ஒரு எப்படி சொல்லலாம், அந்த டெக் கிறுக்கன், ஸ்மார்ட் போன் கிறுக்கன் மாதிரி ஆனதுக்கு அப்புறமா தான் என்ன ஆகுதுன்னா நம்மளால வாங்க முடியாத தருணத்திலையும் கூட அமௌண்ட் சேர்த்து வச்சு வாங்குற மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ள நம்ம போவோம். நடந்துருக்கு, நடக்காமலாம் கிடையாது. நான் மட்டும் பண்ணதே இல்லையா என்ன, அந்த அனுபவத்துல தான் சொல்றது. அவ்வளவு காசு போட்டுலாம் வாங்காதீங்கன்னு சொல்ற காரணம் என்னன்னா, நானும் வாங்கி அதுக்கப்புறம் அப்படி என்னதாண்டா அதுல கலட்டினேன் அப்படின்னு தோணும் தெரியுமா. 2010, 11, 12 டைம்ல நான் நிறைய அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அதை வச்சு சொன்னதுதான், மற்றபடி யாரும் வாங்கக்கூடாதெல்லாம் கிடையாது. அதனால உங்களுக்கு ஒரு மனநிறைவு கிடைக்குது. உங்களுக்கு மென்டலா நீங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் பண்றீங்க. போன்ல அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே ஹெல்த்தியா இருக்க மாட்டோம். ஆனா அந்த போன் வாங்கினாலே ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட், மனசளவுல ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்னும் போது அதுக்கெல்லாம் குறுக்க நான் நிக்க மாட்டேன். அதனால நான் நிறைய பேர்கிட்ட ரொம்பவே ஹாப்பியா இப்ப நான் மிங்கிள் ஆகிறேன் அப்படின்னும் போது இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாசிட்டிவ் ஸ்டெப்பா பாக்குறேன் பாருங்க. அப்படி சொல்றேன். பட் இந்த போன் வாங்கினாலே நான் யாரு கூடயும் பேசுறது இல்லை. போன்லயே பெரும்பாலும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். யார் வீட்டுல இருக்கிறவங்களுக்கே, வீட்டுலயா என் கூட 4 பேர் இருந்தாங்களா, அந்த அளவுக்கு ஆயிட்டேன். ஸோ அது வந்து தப்பு. மற்றபடி வந்து போன் வாங்கினதுக்கு அப்புறமா எனக்கு மனசே கொஞ்சம் நிம்மதியாயிடுச்சு. எனக்கு இது ரொம்ப நாள் கனவா இருந்தது, நான் வாங்கிட்டேன், ஆசைப்பட்ட போனை வாங்கிட்டேன், இப்போ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதனால நான் ரொம்ப நார்மலாவும் இருக்கேன். எனக்கு எதுவும் தெரியல, என்னோட பெரிய டிமாண்ட் நான் ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்கு. இதை நம்ம தப்பாவே சொல்ல முடியாதுங்க. எல்லாருக்குள்ளரையும் ஆசை வேற வேற மாதிரி இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஆசை ஒவ்வொரு ஸ்கேல்ல இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்து ஒரு முக்கியமான ஃபேக்ட்டுக்குள்ள வர, ட்விட்டர்ல வந்து ஆரியன் குப்தா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன போட்டிருந்தாருன்னா, என் ஃப்ரெண்ட் இன் காலேஜ் legit came to me and told me this is word not mine. So my friend recently bought a Galaxy S25 Plus for 95K 1 month ago, and she complains to me that the camera is not great. She bought it just for the cameras, trusting Samsung's processing, but is now disappointed. Is price main iski better camera ki jatti சரி தெரியல, நமக்கு அது வராது. சரி, உங்க யாருக்காவது புரிஞ்சிருந்ததுன்னா சொல்லுங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, ஒரு பொண்ணு போயிட்டு இந்த மாதிரி S25 Plus நல்ல கேமரான்னு சொல்லி வாங்கியிருக்காங்களாம். நல்ல கேமரா இல்லையா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கே தெரியல. இதே பட்ஜெட்ல நம்மளே தெளிவா நிறைய வீடியோல சொல்லியிருப்போம். உங்களுக்கு வந்து கேமரா சென்ட்ரிக்கா ஒரு டிவைஸ் வேணும், அதுவும் ரொம்பவே பவர்ஃபுல்லான கேமரா வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், விவோட X200 Pro சொல்லுவோம், இல்லாட்டி ஷாமியோட 15 Ultra சொல்லுவோம், இல்லையா ஓப்போட Find X8 Pro சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே இருக்கிறதுல பயங்கரமான கேமரா சென்ட்ரிக் டிவைசஸ். ப்ராப்ளம் என்னன்னா, பொதுவா சரியா, நான் இங்க பாருங்களேன், அண்டர் எஸ்டிமேட் பண்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ ஒரு 10 பொண்ணுங்களை நம்ம பாக்குறோம்னு வைங்களேன், அந்த ஸ்மார்ட் போன் யூசர்ஸ். இந்த 10ல யாராவது ஒருத்தர் தான் ரியர் கேமரா சென்ட்ரிக்கான ஒரு யூசரா இருக்கலாம். ரியர் கேமரால நிறைய போட்டோ எடுப்பேன், ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி பிடிக்கும், லேண்ட்ஸ்கேப் போட்டோகிராஃபி பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருக்கலாம். மீதி 9 பேர் மேக்சிமம் செல்ஃபி எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகம்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா இப்போ சாம்சங்கோட போன்ல நம்ம செல்ஃபி எடுத்தோம்னு வைங்களேன், அது மேக்கப்லாம் போட வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு விவோவோ ஓப்போவோ பண்ற அளவுக்குலாம் சூப்பரான மேக்கப்லாம் போட்டு நம்ம எப்படி இருக்கோமோ அதை வந்து அப்படி வேற லெவல்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி காட்டுற வேலைகள்லாம் ரொம்பலாம் பெருசா பண்ணாது. இந்த மாதிரியான வேலையை லீஸ்டா பண்ணக்கூடிய ஒரு போன்னா அது பிக்சல் தான். அதை என் தங்கச்சிட்ட கொடுத்து, இதுக்கு முன்னாடி எத்தனையோ வீடியோல நான் சொல்லியிருப்பேன், என் தங்கச்சிட்ட பிக்சல் 2XL நான் கொடுக்கும்போது இந்த போன் வேணா எனக்கு ரெட்மியே கொடுன்னு சொன்ன காலங்களும் உண்டு. ஏன்னு கேட்டா மூஞ்சில இருக்க போர்ஸ் தெரியுது, பிம்பிள் வந்தா பிம்பிள் தெரியுது, ஒரு சின்ன ஸ்கார் இருந்தா ஸ்கார் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னன்னா, இந்த இடத்துல இந்த மாதிரியான மோல்ஸ், ஸ்கேரு, பிம்பிள்ஸ், ஏதாவது சின்ன சின்ன மார்க்கு, இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நார்மலாவே இந்த மாதிரியான போன்ஸ்ல உண்டு, சைனீஸ் டிவைசஸ்ல உண்டு. அப்போ இந்த பொண்ணு வந்து அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை எதிர்பார்த்து சாம்சங் டிவைஸ்ல லேண்ட் ஆயிருந்தாங்கன்னா கஷ்டம் தான். ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல நம்ம தான் வந்து கன்சியூமர்ஸை ப்ராப்பரா ஒரு சில ஆஸ்பெக்ட்ல எஜுகேட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா இப்போ ஒரு ப்ரோ கேமரா சென்ட்ரிக்கான ஒரு பர்சன் கிட்ட போயிட்டு இதுல எதுங்க பெஸ்ட் கேமரான்னு கேட்டா அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, வர அவுட்புட் வந்து நேச்சுரலாகவும் என்ன இருக்கோ அது அப்படியே வரணும், அதை ஆல்டர் பண்ற வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஸோ இதையும் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. கரெக்ட் தானே? அதனால ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஸ்டாண்டு மாறலாம். இந்த ட்விட்டர் போஸ்ட்ல கீழே பாத்தீங்கன்னா ஒரே சண்டை, ஏகப்பட்ட பேரு சாம்சங்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு ஒரு கூட்டம், இன்னொரு சிலர்லாம் சாம்சங்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஏன் இவ்வளவு சூப்பரான கேமரா இருக்கும்னு நம்பி போனீங்கன்ற ஒரு கூட்டம்,
இன்னும் ஒரு சிலர் என்னன்னா சாம்சங்ல அப்படி என்னையா மொக்க கேமரா இருக்குங்கிறதுக்கு ஒரு கூட்டம். ஸோ நல்லா அடிச்சுக்கிட்டாங்க, நல்லா சண்டை நடந்துட்டு இருந்தது. இதுல என்னன்னா ஐ மீன் டிஸ்பைட் ஆஃப் யூடியூப் அண்ட் மீடியா ஹைப் சரௌண்டிங் எவ்ரி சாம்சங் ஃபிளாக்ஷிப் லான்ச், this is the sentiment I have noticed with some people who ultimately use these phones. ஸோ அப்போ என்ன ஆகுது, நம்ம காமனாக இந்தியா ஃபுல்லாக பார்க்குறோம், இல்லாட்டி வந்து யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், டெக் எந்தூசியாஸ்ட் இவங்களெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா இவங்க எல்லாரும் வந்து பெரும்பாலும் சாம்சங் ஃபோன் தான் இருக்கலே சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. எனக்கு சில சமயங்கள்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்விட்டர் பக்கமாக நீங்கள் சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், 15 வயசு, 18 வயசு, 20 வயசு, 21 வயசு இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து ஒரு பெரிய டெக் எந்தூசியாஸ்ட், இல்லாட்டி நான் வந்து ஒரு டெக்கி கை, ஐம் ஓப்பன் ஃபார் கொலாபரேஷன், இந்த மாதிரிலாம் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்க பண்ணக்கூடாதுன்னு நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன். அது அவங்க இன்ட்ரெஸ்ட், அவங்க பண்ணட்டும். பட் இவங்க கிளைம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் 18 வயசு பையன்லாம் கிளைம் என்ன மாதிரியான கிளைம் வைக்கிறான்னா, நீங்கள் யூடியூப்ல பார்க்குற நிறைய டேட்டாலாம் ஃபேக்காக இருக்கும், நான் கொடுக்குறேன் பாருங்க உங்களுக்கு ஜென்யூனான டேட்டா, இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, எதை ஒப்பிட்டு நீங்கள் இந்த டேட்டாவுக்கு வரீங்க அப்படிங்கிற சந்தேகம் வருது. இந்த ஒரு வருஷம் மட்டும் தான் டெக்னாலஜி எவால்வ் ஆச்சான்னு கேட்டால் கிடையாது. கடந்த 15-20 வருஷமா எவால்வ் ஆயிருக்கும். அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததுங்கிறதெல்லாம் என்னோட ஒரு 5 வருஷம் அதிகம், இல்லாட்டி 10 வயசு அதிகமாக இருக்கிறவங்க, இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தவங்க சூப்பரான டேட்டாஸ் கொடுக்க முடியும். என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்துச்சு, எங்கேருந்து நம்ம இப்போ எங்கே வந்து லேண்ட் ஆயிருக்கோம், இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் கரெக்டான டெக்னாலஜி தானா, இல்லாட்டி எவால்வ் ஆனதெல்லாம் கரெக்டான ரூட்டில் தான் போச்சா, இல்லாட்டி ஸ்லோ டவுன் ஆயிடுச்சா, இல்லாட்டி இப்போ வேஸ்ட் ஆகிட்டோமா, இதெல்லாம் சொல்கிறதுக்கு நிறைய டேட்டா நம்ம கையில் இருக்கணும். அது எல்லாம் இவங்க கிட்ட இருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் என் மனசளவில் வருது. என்கிட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா நானே இன்கம்ப்ளீட் தாங்க. ஏங்க இன்னைக்கு வந்திருக்கிற ஃபோனை பற்றி பேச சொன்னாலே நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பேச முடியும். பட் காமனாக எல்லா ஆடியன்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி என்னால் பேச முடியாதுங்கிறத தான் நான் அக்னாலேஜ் பண்ணுறேனே அடிக்கடி. அதை நம்மளால பண்ண முடியாது. அதனால தான் கமெண்ட் செக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த ஃபோனை யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ்லாம் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த டிபேட் வந்து ரொம்ப பெரிய டிபேட்டாக போகுது. இது நம்ம குரூப்ல கூட பார்க்க முடியுது, ட்விட்டர்ல அடிச்சுக்கிறாங்க. ஸோ அதனால தான் உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு டைம் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல யாராவது இருக்காங்கன்னா அவங்களை முடிஞ்ச அளவுக்கு நீங்க எஜுகேட் பண்ணுங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, இப்போ எங்க போய் யார் எந்த ஃபோன் வாங்கினாலும் அவங்களுக்குன்னு ஒரு கைண்ட் ஆஃப் ரெக்வயர்மெண்ட் இருக்கும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ ஃபோன் வாங்க போறேன், பட் நான் அவ்வளோவா ஃபோன்ஸை பத்திலாம் நான் பார்த்தது இல்லை, எனக்கு நான் ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க கிட்ட நீங்க குறைஞ்சது 5லேருந்து 10 கேள்வி கேளுங்க. கிராண்ட் மாஸ்டரா மாறிடுங்க, தப்பே கிடையாது. அவங்களோட ரெக்வயர்மெண்ட் என்னன்றதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு செல்ஃபி தான் வேணும் அப்படிங்கிறவங்கள நேராக கொண்டு போய் V40, V50, V50 ஏதோ ஒன்று தள்ளி விட்டு, இல்லாட்டி ரெனோ சீரிஸ் தள்ளி விட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா ஃபேக்ட் அதுதான். எனக்கு செல்ஃபி தான் வேணுங்கிறதுல இவ்வளோ அழுத்தமாக இருந்தாங்கன்னா நம்ம அப்போ அதெல்லாம் தான் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்களே வந்து கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கரெக்டாக என்ன வாங்கணும் வாங்கக்கூடாதுங்கிறத பார்த்து சொல்லி விடுங்க. இதுவே இப்போ S25+ மாதிரியான டிவைஸ் அப்போ யார் வாங்கலாம் அப்படின்னும் போது ஆல்ரெடி சாம்சங் யூஸ் பண்ணி பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் சாம்சங் எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு S10+ யூசர் வந்து இப்போ S25+ல வந்து லேண்ட் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு பேசுகிறோன்னு வைங்களேன். ரெண்டுத்துலேயும் ப்ளஸ் இருக்குங்கிறதுக்காக நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. சொல்லப்போனால் S10+ வந்து S25+ஓட ரொம்ப சுப்பீரியரான ஒரு டிவைஸ் தான். ஆனாலும் S25+ வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு கேட்டால் இன்னைக்கு இருக்கிற போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் 8 லிட் மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சொல்ல போனால் பேட்டரி லைஃப் S10+ஓட இது பெட்டரா வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனால சின்ன பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கலாம், பட் அதை பேஸ் பண்ணி நம்ம டக்குன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. ஸோ எதையுமே கன்க்ளூட் பண்ணோம்னா நிறைய டேட்டா வேணும் அப்படின்னு சொல்ல வந்தேன், வேற எதுவும் கிடையாது. ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா. வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவாசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.